ஃபண்டமெண்டலி ஃப்ரம் அ கர்நாடிக் லென்ஸ் ஹார்மனைசிங் எ மெலடி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, நீங்கள் ஒரு மெலடியில் இருக்கிற நோட்ஸில் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தம்பூராவை அந்த நோட்டோட பிச்சுக்கு நீங்கள் ரீட்யூன் பண்ணி நீங்கள் தம்பூரா வாச்சிங்கன்னா தட் இஸ் ஹார்மனைசிங் எ மெலடி. திஸ் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். யூ கேன் ஹேவ் so many sets of tamburas for each note of the melody. அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் மேட் அ ஷார்ட் காம்போசிஷன். அதில் வந்து ஐ எம் யூஸிங் மிடி தம்புரா. ஸோ இட்ஸ் பாசிபிள் தட் வே. லெட்ஸ் கெட் இன்டு தட். இப்போது ஐ எம் கோயிங் டு ப்ளே ஜஸ்ட் த மெலடி. ஒரு பியானோ மெலடி தான் அது. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ ஹவ் ஆல்சோ மென்ஷன் த ஸ்வரம்ஸ் ஃபார் த மெலடி. சா சா ப மகரி கமப, சா ப மகரி கமக, ரே கமப மகரி சனி சாரி, கமப கரி சனி சா இருக்கு இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ளே இட் நவ். ஓகே, ஸோ இந்த மெலடிக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிளெயின் மெலடி. இட் இஸ் நாட் ஹார்மனைஸ்ட், இட்ஸ் மோனோஃபோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதில். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தம்பூரா ஒரு லேயர் ஆட் பண்ணி, அதாவது சர்டன் நோட்ஸுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ப்ளே அண்ட் சேஞ்ச் த ஸ்ருதி ஆஃப் த தம்பூரா ஃபார் தட் பர்டிகுலர் நோட். ஐ வில் ஷோ இட் யூ ரைட் நவ். யா, ஹியர் இட் இஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இங்கே வந்து சா ஃபஸ்ட்டு ரெண்டு இது ச ப மகரி கம ப, அந்த இதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ப்ளே த சா தம்புரா. சா அந்த அந்த அதோட அந்த ஸ்ருதியோட தம்புரா வில் ப்ளே. அண்ட் தென் ஃபார் த திருப்பி அந்த ரிப்பீட் ஆகுது இல்லையா, ச ப மகரி கமகா, அந்த போர்ஷனுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ஷிஃப்ட் த தம்புரா பிச் டு த. ஸோ இந்த இடத்துல வந்து தாக்கு ஷிஃப்ட் ஆகுது. So this is where the shift to minor happens. I will play it for you. அதே மாதிரி அடுத்த செக்ஷனுக்கு வந்து ரிகமப மகரி சனி சாரி, அந்த இடத்துல வந்து மாரி. ஸோ அந்த ரெண்டு பிச் ஆஃப் த தம்புரா நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஆஃப்டர் த கமப கரி சனி சா, அதுக்கு வந்து கமப கரிக்கு வந்து பா, அந்த அந்த பிச் ஆஃப் த தம்புரா. அண்ட் தென் ஃபைனலி ஐ கம் பேக் டு தி ஹோம் விச் இஸ் சா, அந்த போர்ஷனுக்கு நான் ஐ வில் கம் பேக் டு இட். ஸோ திஸ் இஸ் பேசிக் ஹார்மனைசேஷன். ஜஸ்ட் அந்த நோட் பெடல் டோன் மாத்திரம் மாற்றி மாற்றி ஐ எம் ஹார்மனைசிங் இட் இந்த மெலடி. இப்போ கேட்டு பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போது வந்து இந்த லேயரில் வந்து நான் வெறும் தம்பூரா வித் ஜஸ்ட், ஏன்னா தம்பூரா வந்து ஒரு ஸ்ருதி தான், அது வந்து சா அப்பா அந்த ரெண்டு நோட்டு தான் தம்பூரா வில் ப்ளே. இப்போ வந்து ஹார்மனைஸ்னு பண்ணுற அடுத்த லெவல் நம்ம பண்ணோம்னாக்க யூ ஹாவ் டு ப்ளே தட் கார்ட். ஸோ கார்ட் இஸ் ஐதர் ஃபார் திஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் எபிசோட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். நான் வந்து மேஜர் அண்ட் மைனர் கார்டு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ சா கார்டு வந்து சங்கராபரணத்தில் மேஜர் கார்டு, அது ச க ப, அது மூணும் கம்ப்ரைஸ் ஆகிறது வந்து இஸ் த மேஜர் கார்டு. ஸோ சா கார்டு வந்து இஸ் கோயிங் டு பி மேஜர் கார்டு. அண்ட் தென் த ச க, அது வந்து மைனர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா த ச க ச க ப, அந்த இடத்துல யூஸ் பண்ணுற காந்தாரம் வந்து சாதாரண காந்தாரம். ஸோ தட் பிகம்ஸ் அ மைனர் கார்டு. So the difference between major and minor is basically the usage of the third note or the gandharam. Sa ga pa ga, the sa ga pa. So relative minor la I am using sa ga sadharana gandharam aidudhu. So sa becomes, sa of Shankarabharanam becomes the gandharam of Natabhairavi, which is sadharana gandharam in that case. ஸோ இப்போ வந்து ஐ வில் ரிவீல் அனதர் லேயர் வேர் ஐ ஹவ்
added those chords. ஸோ சாக்கு கரஸ்பாண்டிங் என்ன கார்டு இருக்கோ அதை ஆட் பண்ணுவேன். யா, ஐ எம் கோயிங் டு மியூட் த தம்பூரா. This is very very simple harmonization of a melody. இது 1-6-4-5 ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் மியூசிக்கில். ஸோ த ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரேசஸ் வந்து ஒன்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரெப்படிஷன் வந்து யூ கோ டு த 6th கார்ட், 6th நோட் பேஸ் பண்ணி, அதாவது தெய்வத்தை பேஸ் பண்ணி மோட் ஷிஃப்ட்ஸ் டு ரிலேட்டிவ் மைனர் வித் த டி நோட் as the ஸ்ருதி. டி நோட்டில் த நோட். ஸோ த மோட் ஷிஃப்ட்ஸ் டு ரிலேட்டிவ் மைனர் with the note as the shruti. And then subsequently நீங்கள் பார்த்தீங்கன்னா I go to the மா அந்த கார்டு வாசிக்கிறேன், மா ரே பா சா, அவ்வளோதான். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் கார்ட்ஸ் வந்து யூ கெட் தட். தசக மதசா ரே மத பனிரி சகபா. So you get that. So we can add more layers. இந்த மெலடியை வந்து வெறும் பியானோ மாத்திரம் ரீட்டைன் பண்ணாமல் I can add a flute and violas playing the same melody and it will be more richer. எஸ், இதை வந்து நம்ம இன்னும் கிராண்டாக பண்ணலாம் வித். ஸோ இன்னொரு ஒரு சிம்பிள் ஐடியா நம்ம சொல்லணுன்னாக்கா, இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குனாக்கா, நீங்கள் இந்த கார்ட்ஸ் மாற்றுறீங்க இல்லையா ஹார்மனைஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ருதியில் வந்து யூ கேன் ஹாவ் சம் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங் இன் தட் ஸ்ருதி, த ஸ்கேல், the major or the minor scale in that shruti, ta da 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 sa ga pa ta da 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 da. அந்த இதில் வந்து you can have some other instruments playing ta 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 da da da, அந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணிக்கலாம். ஸோ you will get different melodies playing at the same time in that pitch, so that will sound so beautiful. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னாக்கா இதுக்கு லிமிட்டே கிடையாது. But we'll definitely do that in a different video. இந்த எபிசோட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மேஜர் அண்ட் மைனர் மோட்ஸ், பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next episode.